நெக்ஸ்ட் இப்போ சேஃப் என்ட்ரினா இங்கே இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா, ஏன்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் சொல்லியிருக்கேன்ல, இந்த டபிள்யூ பேட்டர்னை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு சேஃப் என்ட்ரி. இங்கே என்னன்னா லோ ப்ராஃபிட் லோ ரிஸ்க்கு. ப்ராஃபிட் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும், ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, பிரேக் பண்ணுமா? இல்லை, பிரேக் பண்ணலை. அகைன் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு கீழே வந்துருச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக இந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு தடவையாச்சும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். பொதுவாகவே 1 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அதிக பேர் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் யார் யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ட்ரேடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுல்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 5 மினிட் இல்லைன்னா 15 மினிட்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. 1 மினிட் பக்கம் போக மாட்டீங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இப்போ ப்ராஃபிட் பண்ண முடியாதா? எல்லா டைம் ஃப்ரேம் மாதிரி தானே இதுவும். 5 மினிட் எப்படியோ, 15 மினிட் எப்படியோ, 1 ஹவர் எப்படியோ, அதே மாதிரி தானே இந்த 1 மினிட்டும். நான் சேம் அதே மாதிரி தான் பெரிய டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி தான் 1 மினிட்லேயே அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறேன். அப்போ ஏன் எனக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பண்ணால் மட்டும் லாஸ் வருதுன்னு சொல்கிறீங்க? இல்லை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பண்ணலாமா வேணாமா? இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா நேற்று அனாலிசிஸ் பண்ணி 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது நான் பிளான் பண்ணி பண்ண கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். சடனாக 1 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறப்ப அது கொஞ்சம் கேப்லாம் இருந்துச்சு. ஓகே, நம்ம இது இப்படி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணியாச்சு, சரி இது மாதிரி நடக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் அக்யூரசி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்ப முடியாது. அது என்ன ப்ரோ அக்யூரசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு அதை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க. ஒரு 10 அனாலிசிஸ் பண்ணுறீங்க, அதில் 8 கரெக்டாக நடந்துட்டு 2 மட்டும் தப்பாக போயிடுச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா 8 நடந்திருக்குல்ல கரெக்டாக, அப்போ அதில் அக்யூரசி அதிகம். ஓகேவா? உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுக்குது 5 மினிட் டைம் ஃப்ரேமு. இதுவே 1 மினிட் டைம் ஃப்ரேம் வைக்கிறப்ப அக்யூரசி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்கேல்பிங் பண்ணுறப்ப 1 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதில் என்ன நடக்கும்னா ரொம்ப மேனிபுலேஷன் பண்ணுவாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், சரி பியரிஸாக இருக்க போகுது மார்க்கெட்டு, செல்லு போகும்னு நினைப்போம். ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா அதை தாண்டி மேலே ஒரு கேண்டில் போயிடும். ஸோ அதை நம்ம சரியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேனிபுலேஷன் இதெல்லாம் ரொம்ப அங்கே நடக்கும். நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஸோ இதைத்தான் சொல்கிறேன், அதிகமாக ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுனால தான் அக்யூரசி பார்த்தீங்கன்னா கம்மி. ஓகே, இப்போ அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு இதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொன்று உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இன்னும் நீங்கள் ஏன் எல்லாமே ஃபாரெக்ஸ்லேயே பண்ணுறீங்க, இந்தியன் மார்க்கெட்டில் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். நான் ஏன் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எடுக்கிறேன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்தளவுக்கு மொமெண்டம் வராது, எப்போயாச்சும் தான் வரும். ஆனால் ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு அது எப்போயுமே கொஞ்சம் ஒலட்டைலாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டு. இன்னொன்று என்னென்னா, அப்போ ஃபாரெக்ஸில் பண்ணால் இந்தியன் மார்க்கெட்டில் எடுக்காதன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. அனாலிசிஸ்ங்கிறது எல்லாமே ஒன்று தான். நான் இந்த சார்ட்டில் பண்ணுறத தான் அங்கேயும் பண்ணுறேன், அங்கே பண்ணுறத தான் இங்கேயும் பண்ணுறேன். என்ன ஒன்றுனா அதோட கேரக்டர் மட்டும்தான் மாறும், அதாவது அக்ரெசிவ்னஸ்ஸு. ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும், ஒலட்டைலாக இருக்கும், வேக வேகமாக மூவ் ஆகும், ரொம்ப பார்த்தீங்கன்னா சடன் மொமெண்டம் நிறையா இருக்கும். ஆனால் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி ட்ரெண்ட் லைன் வரைகிறது, ஆர்டர் பிளாக்கு, எஃப்இஜி எல்லாமே சேம். இங்கே இருக்கிறது அங்கேயும் இருக்கும், அது எப்பயுமே மாறாது. நீங்கள் எந்த மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, சேம் அதே தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அதை நினச்சி தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் தான் இருக்குது, இந்தியன் மார்க்கெட்டுக்கு இது செட் ஆகாது, அப்படிலாம் நீங்கள் குழப்பிக்காதீங்க. இந்த கேஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்டர்வியூ போகலாமா சார்? இன்டர்வியூ எங்கே? இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃப்இஜி இருக்குது அண்ட் சப்போர்ட் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு நல்ல சப்போர்ட் லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். என்னோடய அனாலிசிஸ் என்னென்னா, நேராக வந்து இதை எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகும், அகைன் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போகலாம்னு சொல்லி நான் அனாலிசிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா இதை ஒரு நல்ல சப்போர்ட்டாக வரைஞ்சிருக்கேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி போட்டுடலாம். ஏன்னா எப்போயுமே ஒரு ட்ரெண்ட் லைனு ஒரு சப்போர்ட் லைனில் வந்து அடிச்சுட்டு பவுன்ஸ் ஆகுதுன்னா அது டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே அக்யூரசி அதிகம்.
ஸோ அதுக்காக நான் எப்போயுமே டபிள்யூ பட்டன் வச்சு தான் பண்ணுவேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே தெரிஞ்சிருக்கும். எப்போயுமே ட்ரெண்ட் லைன் அடித்தோடனே பவுன்ஸ் ஆச்சுன்னா நான் வந்து அதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு பவுன்ஸ் ஆகிட்டு அகைன் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்துச்சுன்னா ஒரு டபிள்யூ பட்டன் மாதிரி பிரேக் ஆகும்ல, அப்போ எடுக்கிறப்ப நமக்கு அக்யூரசி அதிகம். ஸோ நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் அப்படி தான் எடுப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் அந்த மாதிரி ஒரு டபிள்யூ பட்டன் வச்சு தான் எடுப்பேன். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நேராக வந்து சப்போர்ட் லைனை அடிச்சுட்டு அகைன் பவுன்ஸ் ஆச்சுன்னு வைங்க, அது ரீடெஸ்ட்டே எடுக்க கிடையாது, நேராக போகுது. அதை நம்ம நம்ப முடியாது. ஆனால் அது எப்போ வேணாலும் கீழே வரலாம். இப்போ சப்போர்ட் லைனை அடிச்சுட்டு அகைன் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ திருப்பி இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லைனில் டச் பண்ணியிருக்கு. 2 டைமுமே அந்த சப்போர்ட்டை உடைக்க முடியல மார்க்கெட்னால. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா செல்லர்ஸோட பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஆப்வியஸ்லி மேலே தான் போகுது. அதுப்போ நம்ம எடுக்கலாம் தைரியமாக. பார்த்தீங்கன்னா இப்படி சடனாக பார்த்தீங்கன்னா இறங்குதுன்னு பாருங்கள். இதுதான் 1 மினிட் டைம் ஃப்ரேமே. சடனாக நடக்கும் பாருங்கள் எல்லாமே. எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா திருப்பி ஏற்றுறாங்க பாருங்கள் மேலே. ஆனால் 1 மினிட்டை பொறுத்தளவுக்கு அது கேண்டிலோட இதே அவ்வளோதான். 1 மினிட்டில் அந்த கேண்டில் முடியணுங்கிறப்ப அது ஒலட்டைலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஒரு பிகினராக இருக்கிறவங்க அப்படிலாம் இதை பார்க்குறப்போ எமோஷ்னல் ரொம்ப வீக் ஆகும். எவ்வளோ வேகமாக இருக்குது, நமக்கு பயமாக இருக்கேன்னு சொல்லி என்ட்ரி எடுத்துகிட்டு உட்கார முடியாது. சும்மா நடுங்கிட்டே இருக்கும் கையை, எப்படா வெளியே வருவோன்னே இருக்கும். ஓகே, இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. நம்மளோட இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 1 மினிட்லேயே எவ்வளோ வெயிட் பண்ணி வைக்கிறீங்களா? 5 மினிட் 15 மினிட் தான் வெயிட் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா 1 மினிட்லேயே எவ்வளோ வெயிட் பண்ணி வைக்கிறாங்க. வந்துரு வரல. நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டை டச் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் அங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணிவிட்டு இப்போ தான் நமக்கான ஒரு இதே இருக்குது, நமக்கான சம்பவமே இருக்குது. இங்கேருந்து அகைன் பவுன்ஸ் ஆகுதா இல்லை லைனை உடச்சிட்டு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் உடச்சிட்டு கீழே வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு டபிள்யூ பட்டன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரியே பேசுகிறீங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ரீடெஸ்ட் எடுக்குது. ஃபஸ்ட் டைம் டச் ஆச்சு, அகைன் மேலே போயிட்டு இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான என்ட்ரி. இந்த இடத்துல எடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது ஒரு அக்ரெசிவான என்ட்ரியாக இருக்கும். இங்கே என்ன நடக்கும்னா ஹை ப்ராஃபிட் ஹை லாஸ், ஹை ப்ராஃபிட் ஹை லாஸு. ஓகேவா, இங்கே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம், இல்லை அதிகமான லாஸும் கிடைக்கலாம். அதிகமான லாஸ் கிடையாது, ஏன்னா நம்ம எஸ்எல் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், பிரச்சனை கிடையாது. அதிகமான லாஸ் கிடையாது. என்னென்னா இங்கே இருக்கிறப்ப பாசிபிலிட்டி அதிகம், உங்களுக்கு ஈஸியாக எஸ்எல் அடிக்கவும் பாசிபிலிட்டி அதிகம். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ சேஃப் என்ட்ரினா இங்கே இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா, ஏன்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் சொல்லியிருக்கேன்ல, இந்த டபிள்யூ பேட்டர்னை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு சேஃப் என்ட்ரி. இங்கே என்னன்னா லோ ப்ராஃபிட் லோ ரிஸ்க்கு. ப்ராஃபிட் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும், ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, பிரேக் பண்ணுமா? இல்லை, பிரேக் பண்ணலை. அகைன் ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு கீழே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா வைக்கலாம், ஏன்னா நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஆல்மோஸ்ட் இது க்ளோஸ் வச்சிரும் கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இது நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் வச்சிரும். அப்போ நமக்கு அக்ரெசிவான ட்ரேட் என்ட்ரி எடுத்தவங்களுக்கு போட்டாங்க, முடிச்சு விட்டீங்க போங்க, நீ தாண்டா டிரைவர், அந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம அவசரப்பட்டு சொல்லக்கூடாது எதையுமே. ஓகே ஓகே, வா வா வா, கீழே தான் வருது பாருங்கள். எவ்வளோ ஒரே ஒரு இதில் பாருங்கள் எப்படி சர்ன்னு வருது பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இத்துடன் இந்த செய்தி முடிகிறது. அப்படி மாதிரி தான் ஆயிடுச்சு. எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா எஸ்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் அக்ரெசிவ் சேஃப் எல்லாம் விட்டுருங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா,
1 மினிட் டைம் ஃப்ரேமோட அக்யூரசி எப்போ இருக்குன்னு நீங்கள் இதுலேருந்தே பார்த்தா தெரியும். நமக்கு சப்போர்ட் வந்து அடித்து அகைன் பவுன்ஸ் ஆச்சு. நம்ம இல்லைன்னு சொல்ல, நம்ம வரைஞ்ச சப்போர்ட் கரெக்டு தான், ஓகேவா. அடித்து அகைன் பவுன்ஸ் ஆகிருக்கா, ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேயே போயிட்டு இருந்துருக்குது. இப்போ அகைன் என்ன ஆகிருக்குன்னா, இந்த சப்போர்ட்லேருந்து அடித்து நம்ம மேலே ஒரு வரைஞ்சிருக்கோம்ல சேஃப் என்ட்ரியோட ரெசிஸ்டன்ஸு, அவ்வளோதான். அதனால் போக முடியுது. இதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமோட அக்யூரசி அண்ட் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் தாக்கு பிடிக்கும். இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம நினச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் வராது, ஓகேவா. இதோட கெப்பாசிட்டி முடிஞ்சிருச்சு, இங்கேயே வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு சொல்லப்போனால் இப்படி சொல்லலாம், வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. இது அவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் 2வது விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அக்ரெசிவாக என்ட்ரி எடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு. இதே நீங்கள் சேஃப் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரியே எடுத்துருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல லாஸும் பண்ணியிருக்க மாட்டீங்க, ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுவே அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சா நான் சொன்ன மாதிரி தான் ரிஸ்க்கு இருக்குது. ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரும், லாஸ் வந்தாலும் வரும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, 1 மினிட் டைம் ஃப்ரேம் அக்யூரசி எப்போ இருக்குதுன்னு நீங்கள் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் எடுத்தது தான் இது. இது வந்து புரோக்கர் சார்ட்டு, அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம ப்ரீவியஸாக ரிப்ளை பண்ணிலாம் பார்க்கலாம். இது புரோக்கர் சார்ட், இதில் அப்படி பார்க்கவே முடியாது. நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருந்தால் சரி, எக்ஸ்னஸ் இது ஆப்பு, ஓகேவா. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டால் க்ரோ ஆப்பு, ஏஞ்சல் ஒன்று இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ட்ரேடிங் வியூ ஒன்று மட்டும்தான் ரிப்ளை பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம்லாம் போட கிடையாது, ரீப்ளேயும் பண்ண முடியாது அதில். ஸோ அதனால் அதை நான் ரிப்ளை பண்ணி பார்த்துலாம் நான் என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன அனாலிசிஸும் சேம் அதே தான். நான் லைவ் மார்க்கெட்டில் அனாலிசிஸ் பண்ணது தான், இதுவும் அதே தான். நீங்களே இப்போ லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டீங்க என்ன நடந்திருக்குன்னு கண்ணார. ஸோ இதுக்கப்புறமாச்சும் 1 மினிட் டைம் ஃப்ரேம்லாம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு எமோஷனலும் நமக்கு வீக் ஆகும். சடன் மொமெண்டம் கொடுக்கறனால பயம் வரும், ஃபோமோ என்ட்ரி எடுப்பீங்க. அதனால் இது தேவையில்லாத வேலை. ஹை டைம் ஃப்ரேமாக சூஸ் பண்ணுங்கள். 5 மினிட்டு, 15 மினிட்டு, 1 ஹவர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி லெவல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். நம்ம அகைனும் அனாலிசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5 மினிட் டைம் ஃப்ரேம் அக்யூரசி எப்படி இருக்குது, 15 மினிட் டைம் ஃப்ரேம் அக்யூரசி எப்படி இருக்குது, இதெல்லாம் 1 பை 1 பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இதே மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணலாமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், சேஃப் என்ட்ரின்னா அப்போ எங்கே ப்ரோ எடுக்கிறதுன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அக்ரெசிவ் என்ட்ரிக்கு இங்கே வச்சுட்டீங்க, சேஃப் என்ட்ரிக்கு மேலே வச்சுருக்கீங்க ரெசிஸ்டன்ஸு. அப்போ அங்கேருந்து நான் என்ட்ரி எடுத்தேன்னா நான் எஸ்எல் எங்கே வைக்கிறது, திருப்பி இவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறதா நீங்கள் கேட்பீங்க. அதுக்கும் நான் சொல்லிடுறேன் இப்போவே. இதுக்கு நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கிறீங்களோ அங்கே வச்சுக்கணும், செட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. இதை நான் இங்கே செட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 300, எஸ்எல் வந்து 150, பாதி வச்சுக்கணும், ஓகேவா. 1:2 நம்ம வைக்கிறது ரேஷியோ எப்போயுமே 1:2 தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சேம் 1:2 இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வந்து சேஃப் என்ட்ரியில் வந்து டபிள்யூ பட்டன் பார்க்கக்கூடாது. இங்கே என்னன்னா ஒரு டைம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்து ஒரு தடவை சப்போர்ட்டை அடிச்சுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போகணும். ரீடெஸ்ட் மட்டும்தான் இந்த மாதிரி தான் பார்க்கணும். இங்கே டபிள்யூ பட்டன் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல இப்படி எதிர்பார்க்கலாம், இந்த இடத்துல இப்படி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன், நீங்கள் குழப்பிக்காதீங்க ரொம்ப. இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங் வீடியோ, ஆப்ஷன் பையிங் வீடியோலாம் கேட்டிருக்காங்க. இன்னும் போடாத காரணம்லாம் நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டேன். அனாலிசிஸ் பண்ணுறது எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். அதுக்காக தான் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. யாருமே என்னடா அவன் போட மாட்டான் கேட்டாவே அப்படின்னு போடுறேன், ஒன்றா போடுறேன். நான் மொத்தமாக கற்றுக்கிட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டுலாம் லாஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் போடுறேன். புரிஞ்சுக்கிங்கன்னு நம்புகிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.